ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் வந்து முழுக்க முழுக்க இந்த ஒரு பஸ்ஸு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, ஒரு பொது போக்குவரத்துனால ஒரு ஊரோட மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அது முடிச்சு வச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ள வருது. 2023 பெரிய வெள்ளம் வருது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே பஸ்ஸே போகலை. ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே பஸ்ஸு போகலைன்னா அந்த ஊர்லேருந்து யாரும் வெளியும் வரல, அந்த ஊருக்கு உள்ளேயும் போகலை. அப்போ அவங்களோட அந்த டைத்தில் எப்படி இருந்துச்சு? கரண்ட் கிடையாது. இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது கூட ஜான் மாமா பேசும்போது பின்னாடி ஒரு மெழுகுவர்த்தியில் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் டார்க் ரூம்ல, ஜான் கெனடி மாமா. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் மழை பெய்யுது, ஒரு வாரமா கரண்டே கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 நாள் 30 நாள் கரண்ட் இல்லாமலாம் இருந்தாங்கல்ல. இது எல்லாமே அப்படி ஓனா வச்சுக்கிட்டு வரும்போது தான் வந்து அந்த மே மாதம் விஆர்எஸ் அறிவிக்கிறாங்க. மே 30 ஜூன் 15 கையெழுத்து போடணும், ஜூன் 14 கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடையாது. ஆகஸ்ட் 7 கம்பெனிக்குள்ள உடைமை அது ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாருமே ரிட்டர்ன் கொடுக்கறது, கம்பெனி யூஸ் பண்ண கத்தி அவங்க கொடுத்த அந்த டூல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் 7 அவங்க அந்த வீடு கம்பெனிக்குள்ள உடைமைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு மே 30 அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, இந்த டயத்துல தான் ஜெயராணியக்கா பார்த்தோம். இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்க பாருங்க அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு ஜெயராணியக்கா ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க 2007 அந்த டயத்துல போனது, அப்போ பேசினது எல்லாத்தையுமே. சரி, அப்போ நம்ம உடனே போகலாம், அவங்கள்ட்ட போய் பேசலாம். ஏன்னா அந்த அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறல. இன்னொன்று, அந்த வீடியோ ஒரு அண்ணா வந்து அவரோட பர்சனலா எடுத்து இதில் யூஸ் பண்ணிட்டு அந்த கடைசி வீடியோ அவர் பர்சனலா எடுத்து வச்சிருந்த அவரோட பர்சனல் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அது எல்லா நியூஸ் சேனலும் எடுத்து போடுறாங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில வந்து நெருக்கடி வருது. நீங்க இந்த வீடியோலாம் எடுத்து போடுறீங்க, நீங்க இதெல்லாம் பண்றீங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்றாங்க. ஏன்னா அவரு அந்த டாக்குமெண்ட்ல ஒருத்தர் பேசும்போது சொல்றாங்கல்ல, இந்த விஷயம் வெளியே போக கூடாதுங்கிறதுல எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா வெளியே போச்சு அப்படின்னா அது யாருக்கு நெருக்கடி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த நெருக்கடி எப்படி சமாளிக்க வேண்டியதான ஒரு நெருக்கடி சமாளிக்க தாண்டி அதுக்கு தீர்வு காண வேண்டியவங்களே அதுக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த வீடியோக்கு அப்புறம் தான் ஜெயராணியக்கா வந்தாங்க. மறுபடியும் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் அந்த வேற ஒரு பார்வை கிடைச்சி. முக்கியமா அந்த அக்கா கிட்ட பேசினதெல்லாம் அவங்களோட கொஸ்டின் தான். ஏன்னா நம்ம பேசினா இந்த அளவு வருமா, அவங்க கூட உட்காந்து பேசினாலும் இந்த அளவு பதிவு பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கு ரொம்ப நன்றி கூட வந்ததுக்கு. போயிட்டு ஷூட் பண்ணும்போதுமே 2022 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு தான் போறேன். ஆக்சுவலி நான் பிறந்தது காக்காச்சியில், எங்க அம்மா பிறந்து வளர்ந்தது, எங்க அக்கா எல்லாருமே அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. நான் கீழே தான் இருந்தேன். இப்பவுமே எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போறேன், அவங்க வீடியோ ஷூட் பண்றேன். அந்த கம்பெனில இருந்து நாங்க வந்து அடுத்த நாள் ஒரு அறிக்கை வாசிக்கிறாங்க. ஃபீல்டுன்னு சொல்லுவோம், வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு, இனிமே யாராவது தேயிலை தோட்டத்துக்குள்ள வந்து வீடியோ எடுத்தாங்க அப்படின்னா அவங்க யார் வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இனிமே வேலை கிடையாது அப்படின்னு வேலை செய்யற இடத்துல ஓப்பனாவே வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு டூரிஸ்ட் வந்து ஒரு அந்த இடத்த ஒரு காட்சி பொருளா மாற்றும் போது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க அவங்க மக்கள் எப்போ கேமரா முன்னாடி பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த விஷயம் போகுதோ, நிர்வாகம் 2022 இதை பண்ணுது. 2024 அது மறுபடியும் நடக்குது. இப்போ அரசாங்கம் அதை பண்ணுது. அவ்வளவுதான் வித்தியாசம். எங்களோட பசங்க இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா குறையா எனக்கு பேச வரல. எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு மொபைல் இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமரா கொடுத்தாரு, அதை வச்சு ரொம்ப பேசிக்கான ஒரு கேமரா. அப்புறம் இருக்க எல்லா பசங்கள்ட்டையும் ஹாஸ்டல்ல இருந்தோம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட இருக்க எல்லா பசங்களோட லேப்டாப்லையும் மாஞ்சோலி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எல்லா லேப்டாப்லையுமே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் லேப்டாப் தருவான், அதில் எடிட் பண்ணுவோம், நாளைக்கு இன்னொருத்தன் தருவான். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஒர்க் பண்ணும். என்னோட இன்ஸ்டியூட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அங்கே உள்ள ஸ்டாஃபும் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க, டாக்குமெண்ட்ரி டெக்னிக்கலாக கொஞ்சம் சப்போர்ட்ஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது இந்த டயத்தில் வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒன்று தான். இன்னும் மேபி டிலே கூட ஆயிருக்கலாம். அது ராபர்ட் அண்ணன் பண்ண ஒரு வேலைனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணே.
இந்த டாக்குமெண்ட்ரியில் இன்னொன்று என்ன பிளான் பண்ணோன்னா, ஒருத்தர் இப்போ அமுதாக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் பேசினா பயங்கரமாக அழுதுருவாங்க. இப்போ இது மாதிரி ராபர்ட் ஒரு தடவை பேசும்போது அழுதுட்டாரு. ஆனால் என்னன்னா எனக்கு 16 GB தான் மெமரி கார்டு, ரெக்கார்ட் ஆகலது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஃப்ரேமுக்குள்ள மாஞ்சையில் பேச யாருமே அழக்கூடாது அப்படிங்கிறத வச்சேன். ஏன்னா நான் அழுது அதை முதலீடா வச்சு உங்கள்கிட்ட இருந்து இறக்கத்தை எதிர்பார்க்கல. அந்த இறக்கம் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது. ஏன்னா என்னோட வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு ஒரு பெயின் இருக்கு, நான் ஆமா அட்டைக்கடியில் இருக்கேன், அங்கே அட்டை நான் ஃப்ரேம் ஒவ்வொருத்தோட கூட காட்டல. ஆனால் அவங்க அட்டைக்கடியில் இருக்காங்க, அட்டைக்கடினால ரத்தத்தை உரிகிறாங்க அப்படிங்கிறது கன்வே ஆயிடுச்சுல. எனக்கு அது போதும். நான் அட்டையை காமிச்சு அதை உறிஞ்சி ரத்தத்தை செஞ்சு எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அந்த இறக்க வேண்டாம், ஆனா அந்த பெயின் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த என்னோட வழியை உங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருந்துச்சு. எதனாலன்னா நீங்க ஐயோ மாஞ்சோலையை பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சு மறுபடியும் ஒரு காட்சி பொருளா மக்களை மாத்திரவே கூடாது என்னைக்குமே அப்படிங்கிறது மட்டும் எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அது எங்க கூட ஒர்க் பண்ண பசங்கள்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கேயுமே வந்து சவுண்ட் ஒர்க் பண்ண பசங்களா இருந்தாலும், மியூசிக் ஒர்க் பண்ண பசங்களா, மியூசிக்லாம் இப்படி இடையிலலாம் அங்கங்கன்னு போட்டா நிறைய அழுக வச்சிடலாம் எல்லாத்தையும். ஆனா அது ரொம்ப கான்சியஸாவே இல்லை. அவங்க வழியா இப்ப என்கிட்ட எப்படி சொல்றாங்களோ, இல்லாட்டா அவங்களோட ஒரு சந்தோஷத்தை எப்படி சொல்றாங்களோ அது உங்ககிட்ட இருக்கணும், உங்கள்கிட்ட அந்த இதை எமோஷனை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லை. கடைசி அந்த பாட்டு வந்து அவங்க அந்த லாஸ்ட் நாள் வேலை முடிச்சு போகும்போது படிச்ச பாட்டு வேற ஒண்ணு. இந்த லாஸ்ட் நாள் இவங்க படிச்ச பாட்டும் அதே டயத்துல இன்னொரு அமலின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அதே நேரத்துல அங்க எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்தவங்க. இவங்க லாஸ்ட் நாள் என்ன எமோஷன்ல இவங்க கிளம்புனாங்களோ அவங்க கோயில்பேட்டையில இருப்பாங்க. அவங்க ஒரு பாட்டு எழுதுறாங்க. அவங்க வந்து ஒரு கலைக்குழுல இருந்தவங்க. அவங்க ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஸோ அதனால அதை அப்படி எடுத்து வச்சோம். அதுல ஒரு சில விஷயங்கள் மாத்தணும். அந்த 10 முறை வீடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எஸ்டேட் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 10 முறை வீடுனா இங்க என்னன்னே தெரியாது யாருக்கும். ஊத் எஸ்டேட்ல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் 10 முறை வீடா இருக்கும். ஊத்துல போக்கர் பாலத்துல ஒரு வீடு இருக்கு. அங்க ஒரு சம்பவம் எனக்கு ஏன் அந்த 10 முறை வீடு அப்படிங்கறத மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்சனலா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா போகும்போது நான் இன்னும் எல்லாரும் அந்த வீடெல்லாம் கைவிடப்பட்டாங்க. யாருமே கிடையாது, வீடெல்லாம் இடிஞ்சிருச்சு. கொய்யாப்பழம் பறிக்கலாம் அப்படின்ட்டு உள்ள அங்கன்னு சுத்திட்டு இருக்கோம். அப்போது அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு போட்டோ மட்டும் வீட்டுக்கு உள்ள கிடக்கு. நல்லா ஃப்ரேம் பண்ண போட்டோ. ஆனால் எல்லா செவரெல்லாம் உடஞ்சி அந்த போட்டோ மட்டும் தரையில கிடந்துச்சு. அப்போ யார் வீடு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த அண்ணன் இப்போ சென்னையில் தான் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு அந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். இது உங்கள் வீடு தான், அவங்க வீட்டில் இருந்த போட்டோ இது அப்படின்ட்டு. அவர் ஃபோன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. எதுக்கு அப்படின்னா அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா போட்டோ பிடிச்சி வீட்டுக்கு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்த ஒரு போட்டோ அது. இன்னைக்கு அவங்க அந்த நினைவு கூட அவங்க முழுசா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்களா எதுவுமே தெரியல. அந்த அண்ணன் சொன்னது அது அந்த போட்டோ மட்டும் எப்பயாச்சும் எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னாரு. அந்த ஒரு வீடு மட்டும் தான் 10 முறை வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது கொஞ்சம் சொன்ன மாதிரி எனக்கு அவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு இப்பவுமே எல்லாருமே பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளும் இங்க இருந்துக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் பேசினாலும் அவங்க மக்களோட தேவை என்ன இருக்கு, இன்னைக்கு ரியாலிட்டியில அவங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம இங்க என்னன்னாலும் பேசலாம். ராபர்ட் சொன்ன மாதிரி இது சினிமா இல்லைல்ல, ஒரே நாள்ல இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்லி நாளைக்கே கவர்மெண்ட் மாற கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கான அடிப்படை தேவை ஒரு வாழ்வுரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அவங்கள்ட்ட போய் தான் கிடைக்கும். நாங்க அதுதான் சொல்ல வரோம். மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போதுதான் அவங்களுக்கான தேவை என்ன, அவங்க ஏன் அந்த இடத்த விட்டு வர மாட்டேங்காங்க, ஒருவேளை அவங்க இங்க போங்க கழுத்தை பிடிச்சி வெளியே போங்கன்னு சொன்னா அடுத்து என்ன நடக்க போகுது. இது வெறுமனே இங்க ஒரு சென்னையில ஒரு இடத்துல அண்ணா நகர்ல காலி பண்ணிட்டு கோடம்பாக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்க மொத்தமா சுற்றுச்சூழலே மாறுது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல உளவியல் ரீதியான பிரச்சனையும் ரொம்ப வருது. இதுக்கு எங்க சித்தப்பா ரொம்ப உடல்நலையும் மென்டலாவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. நான் பார்த்ததுல அவங்க இந்த வேலை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம இங்க வந்து செங்கமால்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூத் எஸ்டேட்ல இருந்து வந்தவர். அவருக்கு இந்த டஸ்ட் பிடிக்கல.
3 நாள் வேலைக்கு போறாரு, 4வது நாள் திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாரு. ஏன்னா இந்த 3 நாள் இந்த ஊர்ல வந்து ஒரு செங்கமால்ல இருக்க டஸ்ட் அவருக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. எங்க சித்தி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்னதா ஏதோ ஒரு எஸ்டேட்ல உள்ள சின்னதா ஒரு பொருள் இருக்கு, அதை பார்த்தோம்னா திடீர்னு ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆள ஆரம்பிச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்றாங்க. அந்த ஒரு உரல் மாதிரி ஒன்று இருக்கு, அது எங்க இது எப்படி இது வித்தியாசமா இருக்குன்னு கேட்டா, இல்ல காக்காச்சி காட்டுக்குள்ள வேலைக்கு போகும்போது அந்த எலக்ட்ரிசிட்டிக்குள்ள உடஞ்சு கிடக்கும், அதை எடுத்து வந்து நாங்க தட்டி உரல் மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்படிங்காங்க. என் தங்கச்சி என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த வீடியோலாம் நான் அவங்கள்ட்ட போட்டு, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது. அந்த வீடு பழைய வீடு இடிச்சதெல்லாம் அவங்கள்ட்ட என் தங்கச்சிட்ட போட்டு காமிக்கும் போது அவ என்ன சொல்றா, இல்ல அக்கா வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து. அந்த வீடு வந்து அவர் எங்க சித்தப்பா செமையா டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு, நிறைய எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பார்க்கறதுனால அந்த வீடை சூப்பரா வச்சிருப்பாரு. அவ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு, நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி வச்சார்ல, நம்ம வீடு ஒரு நாளைக்கு இப்படி பேசினா என்ன பண்றது அப்படிங்க. இது வந்து ஒரு அவங்க இப்பதான் ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க அந்த உளவியல் பிரச்சனை அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இது வெறுமனே ஒரு இடப்பெயர்வு, இல்லாட்டா அவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்றோம், அவங்களுக்கு மறுவாழ்வு அமைக்கிறோம், அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னு தாண்டிட்டு உளவியல் ரீதியா பெரிய பிரச்சனை இருக்கு. அடுத்து வாழப்போற காலத்துல இவங்க இதை எப்படி கையாளணும் அப்படிங்கறது, அது அந்த ஒரு ஜானரை பத்தி யாருமே பேச மாட்டேங்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ல. நீங்க காசு கொடுத்துட்டீங்க, வீடு கொடுத்துட்டீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டுல போய் எப்படி நான் இருக்கிறது? அந்த வீட்டுல நான் இப்போ எங்க வீட்டுல ஒரு அரிசி பெட்டி, இந்த எஸ்டேட்ல அரிசி பெட்டின்னு சொல்லுவோம், அது மேலதான் படுப்பாங்கல்ல. இப்ப அந்த அந்த அரிசி பெட்டி மேல எங்க வீட்டுல படுத்தா எனக்கு என்ன நினைவு வரும்? அப்ப அங்க இருக்க பொருட்கள்ல இருந்து எல்லாமே அது மறுபடியும் நினைவுபடுத்திட்டு இருக்கு. வெறுமனே வீடு, பணம், இதை தாண்டிட்டு உளவியல் ரீதியான பிரச்சனையும் இருக்கு. இது பத்தி இன்னும் பேச நல்லா தெரிஞ்சவங்க இது விவரமா ஒரு விவரமா எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். எல்லா வீடியோவுமே நான் மட்டும் எடுத்தது கிடையாது, இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. பழைய போட்டோஸ் வேணா விமல் அண்ணன், பழைய டாக்குமெண்ட் வேணா விமல் அண்ணன் கேட்பேன். விமல் அண்ணன் பேர் போட்டிருந்தேன், அண்ணன் லாஸ்ட்ல விமல் அண்ணன் பேர் வருன்னு. இன்னொரு அண்ணா பேர் வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம், ஜூலை 22 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றோம். 23 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 24ஆம் தேதி அதுல ஒரு அண்ணா பேசியிருப்பாங்க, அந்த வயசு மாஞ்சோல இருந்து. மக்களுக்கான கலெக்டர், கம்பெனிக்காரன் பேசுறாரு, அவருக்கு மறுநாள் கம்பெனி, அவர் கம்பவுண்டர் இருந்தார், மறுநாள் வேலை இல்லாம போகுது. அவர் கலெக்டர் பத்தி பேசினா கம்பெனி வேலையை விட்டு தூக்குறாங்க. இது அன்னைக்கு நடந்தது. அந்த வீடியோல இன்னொரு அண்ணா பேர் போட்டிருந்தோம், அவருக்கு ஃபுல்லா டார்ச்சர் போன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஆனா அவருக்கு இந்த வீடியோக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த லாஸ்ட் யூஸ் பண்ண போட்டோஸ் அவர் எடுத்தது. ஏன்னா அவர் அங்க பிறந்து வளர்றவர். ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க வீட்டுல உள்ள ஒரு போட்டோவை கூட எடுத்து அதை பயன்படுத்தினா கூட இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப எங்க அப்பா அம்மாவை நான் பேசாம எங்க அப்பா அம்மாவை பத்தி நான் எடுக்காம யாரை பத்தி எடுக்க சொல்றீங்க? இப்ப அவங்க அவரை வீடு, அவர் இருந்த இடத்த அவர் காட்சிப்படுத்துறாரு. ஆனா அது இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாவது இருக்கு. முக்கியமா அரசியல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இப்ப இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை பார்த்துக்கலாம்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது இதுல எதுவும் பொய் கிடையாது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் இது அவங்களோட குரல் தான், இது ஒரு அறம் தான். நீதி தாண்டி அது ஒரு அறம் தான். ஏன்னா நீதி கூட குடிக்கிறவங்க கையை பிடிச்சி மாறிக்கிடும்ல, அறம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கான ஃபுட்டேஜ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தது விமலன், எனக்கு ரொம்ப நன்றி. முக்கியமா இன்னொன்று வந்து இது நாங்கள் சே ப்ரொடக்ஷனுங்கிறது இந்த தயாரிப்பு இது பற்றி சொல்ல விடுபட்டேன். சே ப்ரொடக்ஷன்லாம் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் கிடையாது. அது நாங்கள் ஒரு 4 பேர் ஆரம்பித்த ஒரு யூடியூப் சேனலு, அது அப்படி பேர் வச்சோம். ரெண்டாவது ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எஸ்டேட் உள்ளவங்க தான். நான் பஸ் டிக்கெட் போனோம், அவங்க எங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தாங்க. ஏன்னா அது எங்கள் ஊர், அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இல்லை, அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறது வந்து நீலம்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா நான் 22ஆம் தேதி தான் ரஞ்சித் அண்ணனை பார்க்குறேன். அவர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. 23ஆம் தேதி உடனே ரிலீஸ் ஆகும். அப்புறம் நான் ஃபுல் டாக்குமெண்ட்ரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட காமிச்ச வெர்ஷன் வந்து இது இல்லை. ஆனால் அவர்கிட்ட காமிச்சது வேற ஒரு வெர்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆனதுனால அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாற நானும் எடிட் மாற்றிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக அவர்கிட்ட காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை இந்த அந்த ஃபைனல் பண்ண இந்த டாக்குமெண்ட்ரி அவர் பார்க்கவே இல்லை. சரி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நீ பேசுகிற விஷயங்கள்ல
உன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் நீ தெளிவாக இருந்துக்கோ, நீ என்ன பேசுகிறையோ என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கியோ நீ சொல்கிற விஷயங்கள் தெளிவாக இருந்துக்கோ அப்படின்ட்டு. இல்லை நான் எடிட்லாம் மாற்றினோம்னா நீ பண்ணியிருக்கிறது அப்படி விட்டுவாங்க, எந்த சேஞ்சஸும் யாருக்காக பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ நடந்த ஒரு சில விஷயங்களுக்கும் அவர் பேசும்போது எனக்கு ஓகே இல்லை, எனக்கு பர்சனலாக கொஞ்சம் விஷயங்கள் பேசினார், அதை சொல்கிறேன். மற்றபடி ரஞ்சித் அண்ணனுக்கும் நீலம் சோசியலில் ஒர்க் பண்ணாங்க. போஸ்டர் டிசைன் இதில் பண்ணோம்னா நீலம் சோசியலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் எல்லாமே. நாங்கள் 2 போஸ்டர் கொடுத்தோம், அவங்க தான் மற்ற அடிஷ்னல் ஒர்க்லாம் பண்ணி ப்ரொமோஷனுக்கான வேலையெல்லாம் பார்த்தாங்க. இந்த இடத்துல நீலம் சோசியலுக்கும் ரஞ்சித் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி.